பேபி பாய் சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% பாய் பேபி, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% கேர்ள் பேபி, என்னோட பாய் பேபியோட ஸ்கேனு இதை பாருங்க, இதே மாதிரி இருந்தால் உங்களுக்கும் பாய் பேபி தான், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து என் வீடியோஸை விட நிறைய வியூஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய வீடியோஸை ஏன் என்கரேஜ் பண்றீங்க? வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜெண்டர் ப்ரெடிக்ஷன், அதாவது பிறக்க போகிறது பேபி பாயா பேபி கேர்ளா அப்படின்னு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது சம்பந்தமான மித்ஸ், அதாவது கட்டுக்கதைகள், எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை. அண்ட் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பற்றி என்னோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. என்னோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் மிஸ் பண்ண 1 or 2 பாயிண்ட்ஸ் தட் ஐ வாண்ட் டு ஆட் நவ். இது எல்லாம் இருக்கக்கூடியது தான் இந்த வீடியோ. வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில், அப்புறம் என் குழந்தைங்க வந்து சின்ன யங் பேபிஸாக இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லலாம் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டாவது வந்துடும். ப்ளசண்டா பொசிஷன் இப்படி இருக்குது, என்ன பேபி, பேபியோட ஹார்ட் பீட் 152 இருக்குது, என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட சேனலில் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு குவிஸ் மாதிரி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்த அப்புறம் கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோவுக்கு கீழே நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது நப் தியரியை பற்றி. ஸோ அந்த நப் தியரி ஆஃப் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, NUB, நப் தியரி, அதை பற்றின ஒரு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது கொஞ்சம் நேரத்தில். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மித்ஸ் எல்லாம் பஸ்ட் பண்ணிடலாம். நான் எத்தனை வீடியோஸ் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறேன் இதை பற்றி சர்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி பேபி பாய் சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% பாய் பேபி, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% கேர்ள் பேபி, என்னோட பாய் பேபியோட ஸ்கேனு இதை பாருங்க, இதே மாதிரி இருந்தால் உங்களுக்கும் பாய் பேபி தான், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க நம்ம யூடியூப்பில். பட் அதுக்கெல்லாம் வந்து என் வீடியோஸை விட நிறையா வியூஸ் கூட இருக்குது. இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோசரம் அது சொல்லலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன், அர்த்தம் இல்லாத இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் இருக்கக்கூடிய வீடியோஸை ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோ போட்டு ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பற்றி. ஸோ இது ஒரு ரெஃப்ரெஷிங் ஆஃப் த டாபிக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மித்ஸை பஸ்ட் பண்ணிடலாம். முதல் விஷயம், யூரின் கலர். என்னோட யூரின் கலர் வந்து டார்க் எல்லோவாக இருக்குது, ஆரஞ்சிஷாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பேபி பாயா கேர்ளா, யூரின் கலர் வச்சு எல்லாம் சொல்ல முடியாது பாயா கேர்ளான்னுட்டு. நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா எல்லாரோட யூரினும், ஈவன் ஃபார் மென், ஃபார் பாய்ஸ், டார்க் எல்லோ ஆகிடும். நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப பேல் எல்லோவாக இருக்கும். இல்லை ரொம்ப நிறையா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கலர்லெஸ்ஸாக கூட யூரின் இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த கலரும் இல்லாமல் தண்ணி மாதிரி கூட இருக்கலாம். டார்க் எல்லோவாக யூரின் இருக்குன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி பத்தலைன்னு அர்த்தம், போய் தண்ணி குடிங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு போன அப்புறம் வருவாங்க, பேபி ஹார்ட் பீட் இவ்வளோ இருக்குது, பாயா கேர்ளா. பேபி வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், இல்லை தூங்கிட்டு இருக்காங்க, இல்லை அவ்வளோ ஆக்டிவாக இல்லைன்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மள மாதிரி தான், நம்ம ஓடணுன்னா டப்புன்னு அடிச்சுக்குது இல்லை, ஆனால் நம்ம படுத்துட்டு இருக்கும்போது அது மாதிரி இருக்காது இல்லை, அதே தான். அடுத்தது சிம்டம்ஸ். இதுதான் செம காமெடி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இப்படி அவ்வளோ பெரிய கமெண்ட் வரும், இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தது, ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் இருக்குது, அப்போ அப்படி இல்லை, அது கேர்ளுன்னா அப்போ இது பாயா, இல்லை இப்படி இருந்ததுன்னா பாய்னு சொல்கிறாங்களே அப்படின்னும். சிம்டம்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். ஒரே பர்சனுக்கு கூட ப்ரெக்னென்சி டு ப்ரெக்னென்சி மாறும். சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அண்ட் சிம்டம்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பொறுத்தது. சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னா அப்போ அது என்ன பேபி? எனக்கு ப்ரெக்னென்சியில் எந்த சிம்டம்ஸும் இல்லை. நோ,
அப்படி எதுவும் கிடையாது. ஸோ சிம்டம்ஸ்க்கும் கேர்ளா பாயா அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிளசண்டா பொசிஷன், பிளசண்டா வந்து ஆன்டீரியர் இல்லை போஸ்டீரியர் இல்லை இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், என்னோட ரிப்போர்ட் அனுப்புகிறேன், அதனால பாயா கேர்ளான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நோ, பிளசண்டா பொசிஷன் வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. பிளசண்டா எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம் யூட்ரஸில். சம்டைம்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகக்கூடாதோ அந்த மாதிரி இடங்கள்ல கூட ஆகலாம், விச் இஸ் த சர்விக்ஸ், அதாவது யூட்டரஸ் ஓட ஓப்பனிங், சர்விக்ஸ்னு சொல்கிறோம் இல்லை, கர்ப்பப்பையோட வாய், அதை கவர் பண்ண மாதிரி கூட பிளசண்டால் சில சமயம் இருக்குது. பிளசண்டா ப்ரெவியான்னு சொல்லுவோம். அதை பற்றி ஒரு வீடியோவே இருக்குது என்னோட சேனலில், நான் அது கூட உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ பிளசண்டா எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம், அதுக்கும் பேபி ஜெண்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களோட வயிறு எவ்வளோ பெருசுக்கு இருக்குது, எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, என்ன மாதிரி ஹைட்டில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பர்சனோட ஹைட், வெயிட், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியா இல்லை செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சிஸா, இதெல்லாம் பொறுத்து மாறும் ஆக்சுவலி. ஸோ அதை மாத்திரம் வச்சு நம்ம சொல்ல முடியாது. என்னோட கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பையன் வந்து ரொம்ப பெரிய பேபி, ரைட், மோர் தென் 3.5 kg. அப்போது எனக்கு ஸ்ட்ரெச்சான வயிறு, அந்த லூஸ் ஸ்கின்னும் அந்த ஸ்ட்ரெச்சான அந்த வயிறும் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஃபில் ஆகலை அந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அளவுக்கு கூட செகண்ட் ப்ரெக்னென்சியில் வயிறு வந்து பெருசாக இல்லை, ரொம்பவே சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அல்ட்ராசவுண்டில் அவங்க செகண்டும் பேபி பாய்னு சொல்கிற வரைக்கும் நான் ஒரு வேளை பாயாகவும் இருக்கலாம் கேர்ளாகவும் இருக்கலாம், ஏன்னா வயிறு வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நானே கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் மாதிரி இல்லை, வயிறு கொஞ்சம் சின்னதாக இருக்குது 5 monthsக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அல்ட்ராசவுண்டில் இங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஜெண்டர் என்னன்ட்டு. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், ரைட். ஈவன் இப்போ என்னோட ஹைட்டுக்கே அந்த 2 ப்ரெக்னென்சி வயிறும் வேறு வேறு மாதிரி இருந்தது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் கேரி பண்ணுற விதம் இல்லைன்னா சைஸு, வயிறோட சைஸ், அதெல்லாம் வச்சு சொல்ல முடியாது பாயா கேர்ளான்ட்டு. இதில் என்ன காமெடி இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இதில் வந்து 50-50 சான்சஸ் இருக்குது. அதாவது பாதிக்கு பாதி, இட்ஸ் லைக் ஃப்ளிப்பிங் அ காயின் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு காயின் டாஸ்க்கு போட்டிங்கன்னா ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ரெண்டுத்துக்கும் பாதி பாதி சான்ஸ் இருக்குது, 50-50, ரைட். அதே மாதிரி இவங்க போடுற வீடியோஸில் யாருக்காவது அந்த சிம்டம்ஸ் மேட்ச் ஆச்சு, அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பாய் பிறந்துச்சுன்னா கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, நான் உங்களை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 2 பேர் போடுவாங்க. பட் தட் டசன்ட் மீன் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டுன்னு. இது ஒரு சான்ஸ் தான், ஒரு 50-50 சான்ஸ் தான். என்னோட ப்ரீவியஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் நப் தியரி பற்றி இதில் சொல்லலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நப் தியரியும் அல்ட்ராசவுண்டில் ஜெண்டர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று தான். ஏன்னா அதை சொல்லலைன்னா எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை ஆக்சுவலி அந்த வீடியோ பண்ணும்போது, ஏன்னா நான் இது அந்தளவுக்கு பாப்புலர் மெத்தட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டேன். பட் இந்த நப் தியரியும் கூட ஆஸ் பேரண்ட்ஸ் ஒரு காமன் மேன் ஆர் ஒரு காமன் பர்சன் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கூட அக்யூரேட் இல்லைங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, அது ஒரு அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் வித் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு 12 வீக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அல்ட்ராசவுண்டில் பார்த்து அவங்க அந்த நப்போட பொசிஷன் பார்த்து சொன்னாங்கன்னா அப்போ கூட அது வந்து 18 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடிய அனாமலி ஸ்கேன் அளவுக்கு அக்யூரேட் கிடையாது அப்படின்றாங்க. நம்மள மாதிரி, அதாவது அல்ட்ராசவுண்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாத அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் இல்லாத ஒரு காமனர் வந்து ஒரு அல்ட்ராசவுண்டை வச்சு பார்த்துக்கிறது வேணால் ஃபன்னுக்கு பண்ணலாமே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இருக்காது, இல்லை நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக நப் தியரியில் என்னன்னா 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த பேபியோட அல்ட்ராசவுண்டில் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ஆங்கிளில் பேபி இருந்தாங்கன்னா ஜெனிட்டல் டியூபர்கிள் பேபியோடது ஸ்பைனோட, அதாவது அவங்க முதுகு தண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜெனிட்டல் டியூபர்கிள் அப்படிங்கிறது, அதாவது பின்னாடி வந்து ஜெனிட்டல் பார்ட்டாக ஃபார்ம் ஆக போகுது இல்லையா, அது வந்து எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 30 degrees ஆர் லெஸ்னா ஃபீமேல், இல்லைனா ஸ்பைனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30 டிகிரிக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது பாய்னும் வந்து சொல்கிறாங்க. அதுதான் நப் தியரி. NIPT டெஸ்ட்.
இந்த NIPT டெஸ்ட்லையும் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். பிகாஸ் பேசிக்காக அதில் வந்து DNA, அதாவது குழந்தையோட டிஎன்ஏவை, குழந்தையோட ஜீன்ஸை வந்து பார்க்குறாங்க இல்லையா க்ளோஸராக. அதனால் அதில் வந்து பேபி பாயா கேர்ளான்னு பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் பேபி பாயா பேபி கேர்ளா வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எகெயின்ஸ்ட் த லா. அதாவது சட்டப்படி அதுக்கான அனுமதி கிடையாது பாயா கேர்ளான்னு சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் NIPT டெஸ்ட்டே பண்ணிங்கன்னா கூட உங்கள் டாக்டர் வந்து பாயா கேர்ளான்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா. இங்கே எல்லாம் எங்களுக்கு அனாமலி ஸ்கேனுன்னு சொல்கிறோம் இல்லையா, அனாட்டமி ஸ்கேனுன்னு நாங்கள் இங்கே சொல்கிறோம். பட் இந்தியாவில் காமனாக அனாமலி ஸ்கேனுன்னு சொல்கிறாங்க. அந்த 18 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடிய அனாமலி ஸ்கேன் அதில் வந்து ஜெண்டர் கிளியராக பார்க்கலாம். அண்ட் இங்கே கனடாவில் எங்களுக்கு ஜெண்டர் வந்து அந்த அனாமலி ஸ்கேன் பார்த்தப்புறம் சொல்கிறாங்க பேபி பாயா கேர்ளா அப்படின்ட்டு. அப்படி தான் நாங்கள் வந்து என்னோட 2வது ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிச்சோம் பேபி பாயின்ட்டு. அனாமலி ஸ்கேனில் அந்த டீட்டெயில்ட் ஸ்கேனில் அவங்க வந்து பேபியோட ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது 95% to 99% அக்யூரேட், கரெக்டாக இருக்கக்கூடியது அப்படின்றாங்க. NIPT டெஸ்ட்லையும் அவங்க வந்து பேபியோட டிஎன்ஏவை எடுத்து பார்க்கறதுனால அவங்களால ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட 95% அக்யூரேட். NIPT மாதிரியே பேபியோட டிஎன்ஏவை பார்க்கறதால ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய 2 other மெத்தட்ஸ் அவ்வளோ பாப்புலர் இல்லை. ஏன்னா அது எல்லாரும் பண்ணிக்கக்கூடியதில்லை, அது இன்வேசிவ் மெத்தட்ஸ். அது வந்து நான் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் CVS. அதாவது உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு அனாமலி இருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களோட NT டெஸ்ட்டில் வந்து ஹை ரிஸ்க் மீடியம் ரிஸ்க்னெல்லாம் வந்திருந்தா நீங்கள் ஆம்னியோசென்டசிஸ், இல்லைன்னா இன்னமும் லெஸ் பாப்புலரான CVS. CVSங்கிறது வந்து கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். இந்த 2 மெத்தட்ஸில் வந்து நீங்கள் டயக்னாசிஸ் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு சிண்ட்ரோம் இருக்கா, இல்லை ஏதாவது கான்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி அந்த க்ளோசர் லுக் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க பேபியோட ஜீன்ஸை வந்து எடுத்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் அவங்க பேபி பாயா கேர்ளா அப்படிங்கிறதும் அவங்களால பார்க்க முடியும். பட் எகெயின் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பேபி பாயா கேர்ளா அப்படின்ட்டு. பட் ரிலையபிள் மெத்தட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால் இந்த 4 தான். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் ஆஃப்டர் 18 வீக்ஸ், அதாவது அனாமலி ஸ்கேன், இல்லைனா NIPT டெஸ்ட், இல்லைனா ஆம்னியோசென்டசிஸ், இல்லைனா CVS. சில பேர் என்கிட்ட இப்படி ஜெண்டர் கேட்கும்போது கமெண்ட்ஸில் நான் வந்து என்னோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோவை லிங்க் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இல்லை நான் பார்த்துட்டேன் உங்கள் வீடியோ, ஆனாலும் நீங்கள் சொல்லுங்களேன் என்னவா இருக்கும், இல்லை நான் சொல்கிறதுனால என்ன மாறிட போகுது, அதனால இட்ஸ் ஓகே அப்படின்னோன்னா விட மாட்டாங்க. சில பேர் வந்து டார்ச்சரே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்யூரியஸாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருங்க. பட் வேறு யாரையும் போய் டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை பிறந்த அப்புறம். ஆல்ரைட், ஸோ அதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். See you in the next one. Bye.